ஓவியா, கிட்டத்தட்ட 19 நாட்களாக ஈரானில் ஒரு பதற்றமான ஒரு சூழல் காணப்பட்டது. உள்நாட்டு போர் வெடிக்கும் அளவுக்கு பெரிய போராட்டங்கள், மக்கள் கிளர்ச்சி நடைபெற்றது. பாதுகாப்பு படையினர் அதை அடக்குவதற்கான முயற்சித்தினர். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள், 10,000க்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஈரானில் உள்ள மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்கா தலையிட்டு ஈரான் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம், உதவி வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் போராடுங்கள், நாங்கள் உதவி செய்கிறோம் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொக்கரித்து அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்தார். இதனால் ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துமோ என்ற அச்ச உணர்வு ஏற்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா தலையிட்டு இது கடும் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும், கடந்த 2000 ஜூன் மாதம் நீங்கள் போர் தொடுத்தது போல மீண்டும் போருக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்ற வகையிலே தெரிவித்தது. இதை அடுத்து ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு எப்போது என்ன நடக்குமோ என்ற சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது தலைகீழ் மாற்றமாக போர் வரப்போகிறது, போர் வெடிக்கப் போகிறது என்ற சூழ்நிலை காணப்பட்ட நிலையில் தற்போது தலைகீழ் மாற்றமாக அமெரிக்கா தன்னுடைய நிலையிலிருந்து வாபஸ் வாங்கியிருக்கிறது. அதுவும் கத்தாரில் உள்ள ராணுவ நிலையிலிருந்து புறப்பட்ட புயல் வேகத்திலே புறப்பட்ட போர் விமானங்கள், தாக்குதல் நடத்துவதற்காக புறப்பட்டன அமெரிக்க போர் விமானங்கள் பாதி வழி சென்ற பொழுது யூட்டர்ன் எடுத்து மீண்டும் அதன் நிலைக்கு திரும்பிவிட்டன. அதற்கு காரணம் அமெரிக்கா வாபஸ் பெற சொல்லியிருக்கிறது. ட்ரம்ப் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்து தாக்குதல் வேண்டாம், திரும்பி வாருங்கள், அபார்ட் மிஷன் என்ற வகையிலே ஒரு அபாய குரல் கொடுக்கப்பட்டு உடனடியாக அந்த எச்சரிக்கை குரல் வந்ததை அடுத்து அந்த போர் விமானங்கள் மீண்டும் தங்களுடைய பாசிரிக்கு திரும்பிவிட்டன. ஏனென்றால் தாக்குதல் திடீரென நிறுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன என்பது தற்போதுதான் வந்திருக்கிறது. ஏனென்றால் சவுதி அரேபியிலே அந்த வளைகுடாவில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பிலே இருக்கின்றன. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவோம், இதிலே அமெரிக்கன் ராணுவ நிலைகள் உள்ள சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளில் எல்லாம் கடும் சேதங்கள் ஏற்படும். எனவே எங்கள் உள்நாட்டு கலவரத்தை நாங்கள் அடக்கிக் கொள்கிறோம், நீங்கள் அமெரிக்காவுக்கு நேச நாடுகள் தானே, நீங்கள் அமெரிக்காவிடம் பேசி தேவையற்ற தாக்குதலை நிறுத்துங்கள், போரினை உருவாக்க வேண்டாம், போர் வந்தால் எங்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல, வளைகுடாவில் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்துமே பாதிக்கப்படும் என்பதை மறந்து விடார்கள் என்ற வகையிலே ஈரான் சார்பிலே ஒரு அழுத்தம் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளுக்கு அதிக அளவு கொடுக்கப்பட்டது. ஒரு பக்கம் ரஷ்யாவின் அழுத்தம், மறுபக்கத்தில் சீனாவும் தலையிடுமோ என்ற ஒரு சூழல். இந்த சூழ்நிலையில் வளைகுடா நாடுகள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றன. அதிலே சவுதி அரேபியாவும் கத்தாரும் தொடர்ந்து அமெரிக்காவிடம் பேசி இந்த மேலும் ஒரு வாய்ப்பினை ஈரானுக்கு கொடுப்போம், அவர்கள் உள்நாட்டு பிரச்சனையை அவர்கள் சரி செய்து விடுகிறோம் என கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும், மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், மீண்டும் இதே போன்று மக்கள் கிளர்ச்சி ஏதேனும் வந்தால் வேண்டுமென்றால் நாம் நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிப்போம். தற்போதைக்கு எந்த ராணுவ நடவடிக்கையும் வேண்டாம், போர் தாக்குதல் வேண்டாம், தாக்குதல் நடத்த வேண்டாம் என்ற வகையிலே கத்தாரில் இருந்து, குறிப்பாக கத்தார் வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ஒரு வேண்டுகோளை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கிறது. இதை அடுத்துதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்காக புறப்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் யூட்டர்ன் அடித்து தங்களுடைய நிலைகளுக்கு மீண்டும் திரும்பிவிட்டன. எனவே அதிபர் ட்ரம்ப் வேறு வழியின்றி வளைகுடா நாடுகள் தங்களுடைய ஆதரவாக இருக்கும் என்ற நிலையிலே தற்போது திடீரென அந்த நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு செக் வைப்பது போல ஒரு வேண்டுகோளை வைத்தன. வேறு வழியின்றி அந்த வேண்டுகோளை ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா தள்ளப்பட்டது. அதனை அடுத்துதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போதைக்கு தாக்குதல் வேண்டாம் என்ற வகையிலே அந்த முடிவினை வாபஸ் பெற்றிருக்கிறார். அதனை அடுத்துதான் நேற்று திடீரென காலையிலே தன்னுடைய வான்வெளியை மூடியது ஈரான். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வான்வெளியை மூடி வைத்திருந்தது, வேறு எந்த விமானம் செல்ல முடியாதனால் நூற்றுக்கணக்கான விமானங்கள் அந்த வழியாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாமல் எல்லாம் வேற்று பாதையிலே சென்றன. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்தியாவுக்கும் பெரும் பாதிப்பு, இந்தியாவிலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதன் பின் ஒரு 7 மணி நேரத்திற்கு பிறகு வான்வெளியை மூடிய ஈரான் மீண்டும் அந்த வான்வெளியை திறந்து விட்டது, சர்வதேச போக்குவரத்திற்கு அனுமதி கொடுத்தது. இதற்கு காரணமே அமெரிக்காவின் தாக்குதல் நிறுத்தப்பட்டது என்ற உறுதிமொழி கிடைத்ததன் அடிப்படையில் தான் அந்த வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதாக தற்போது பேசப்படுகிறது. அதாவது ரஷ்ய அதிபர் கொடுத்த எச்சரிக்கையும் அதே போன்று அவர்கள் சார்பிலே சில ஆயுதங்கள் ரகசியமாக ஈரானுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அமெரிக்காவின் பார்வைக்கு சென்றிருக்கின்றன. எனவே தற்போது போர் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் பதிலடி கொடுக்கும் போது அதை தாக்குப்பிடிப்பதற்கான போதிய நிலைகள் அருகிலே இல்லை என்ற நிலைதான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. இதை அடுத்துதான் அமெரிக்கா தற்போதைக்கு வேண்டாம், நிச்சயமற்ற எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபட போவதில்லை என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருந்து
தற்போதைக்கு எதுவும் வேண்டாம் என்ற வகையிலே கூறியிருக்கிறார்கள். என்றால் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரான் மிக கடுமையான பதிலடி கொடுக்கும் பொழுது அந்த தாக்குதலை சமாளிக்க தேவையான ராணுவ பலம் தற்போதைக்கு அந்த பகுதியிலே அமெரிக்காவுக்கு இல்லை என்பதால் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் ட்ரம்புக்கு கொடுத்த எச்சரிக்கையின் அடிப்படையில் ட்ரம்ப் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்போதைக்கு எதுவும் வேண்டாம் என்ற வகையிலே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதுக்கேற்ப தற்போது ஈரானிலும் 31 மாகாணங்களிலே தொடர்ந்து பல இடங்களிலே கடுமையான மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த போராட்டங்கள் தற்போது கொஞ்சம் தனிந்திருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது. அதே போன்று அமெரிக்கா வேண்டுகோள் மரண தண்டனை கொடுக்கக்கூடாத வேண்டுகோளை அடுத்து தற்போது 1000க்கும் மேற்பட்டோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் தற்போது ஈரான் அரசாங்கமும் வாபஸ் பெற்றிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிச்சயம் இல்லாத போர் வேண்டாம், நிச்சயம் இல்லாத ஒரு முடிவு ஏற்படாத போர் வேண்டாம் என்ற கொள்கையின் அடிப்படையில் தற்போது இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. எனினும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் இந்த அமைதி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. என்றால் அங்கிருந்து வர ராணுவ ஆய்வாளர்கள் பலர் தெரிவித்த கருத்துக்கள் படி பார்த்திருக்கின்றால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேரடியாக தலையிட்டு இந்த தாக்குதலை நிறுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இல்லை என்றால் தற்காலிகமாக தாக்குதல் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் ஈரான் மீதான அச்சுறுத்தல் முழுமையாக நீங்கவில்லை. அமெரிக்க படைகள் இன்னும் தயார் நிலையில் தான் தற்போது தாக்குதல் நிறுத்தப்பட்டிருந்தால் தாக்குதல் நடத்த வேண்டாம் என தாக்குதலை தொடங்க வேண்டாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் அமெரிக்க படைகள் இன்னும் தயார் நிலையில் தான் வைக்கப்படும். ஸ்டாண்ட் பை என்பார்களே அப்படிதான் வைத்திருக்கிறார்கள். எனவே ஈரான் விளிம்பு நிலையில் இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதுதான் தற்போது உலக நாடுகளிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். என்றால் எந்த நேரத்தில் மத்திய கிழக்கு நாட்டிலே ஒரு யுத்தம் வெடித்தால் நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு வளைகுடா பகுதியில் மட்டுமல்ல, இந்தியா, ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் எதிரொலிக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதாவது எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படலாம். இதனால் எண்ணெய் விலை கிடுகிடு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனால் தங்கத்தின் விலை உயரும், பங்கு சந்தைகள் வீழும், பொருளாதார தேக்க நிலை ஏற்படும். பல இடங்களிலே புவிசார் குழப்பமே ஏற்படும். புவிசார் அரசியல் குழப்பம் இல்ல, புவிசார் பொருளாதார குழப்பம், பொருளாதார தேக்க நிலை ஏற்படும் சூழல் ஏற்படும். எனவே இந்த யுத்தம் வராமல் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்ட அல்லது தள்ளி வைக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் என்பார்களே அது போன்ற ஒரு இயல்பு நிலையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரான் அரசும் அதற்கேற்ப தங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சர்வதேச வல்லுநர்கள் எல்லாம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் தற்சமயத்திற்கு அங்கு பதற்றம் தனிய ஆரம்பித்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலே போர் வெடிக்கும் என்ற அச்ச சூழல் காணப்பட்ட நிலையில் அந்த சூழல் தற்போது தனிய ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள யதார்த்த கள நிலவரம். ஓவியா.